கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுடைய பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் இந்த இடத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகின்ற வகையில் இந்த பேட்டியை உங்கள் மூலமாக வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வோம். இந்த சென்னை நகரத்தில் பெரிய அளவில் பசுமையான பூங்காவை உருவாக்க 25 கோடி மதிப்பீட்டில் உருவாக்க இருக்கின்றோம். இது ஒரு செம்மையான ஒரு பசுமை பூங்காவாக போர்வையாக அமையும். இப்பூங்காவினால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை சென்னை மக்கள் அனுபவிப்பார்கள். கடந்த வாரம் இங்கே செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை நடத்தினோம். இந்த தோட்டக்கலைத்துறை சார்பாக அது பொதுமக்கள், இந்த சென்னை வாழ் மக்கள் அங்கே பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த பூங்கா 10 நாட்கள் நடந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பூங்காவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று முதல்வர்கள் உத்தரவிட்டு சில ஆலோசனையும் வழங்கி அதுக்கு போதிய நிதியினையும் வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த ஆர்வத்தினை பயன்படுத்தி இந்த மக்கள் இங்கே பயன்பெறுவதற்காக கிட்டத்தட்ட இந்த உலகத்தரத்துடன் சூப்பர் ட்ரீ கோபுரமும் கண்ணாடி மாளிகை பல்வேறு சிறப்பு அம்சங்களும் இந்த பூங்காவில் அமைந்திருக்கும். அதை உங்களுக்கு நேர்காணலாக நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்குள் முடிக்கக்கூடிய அளவு திட்டமிட்டிருக்கின்றோம். 3 மாதமாக. மற்ற பூங்காவில் நீங்கள் செடி கொடிகள் பூக்கள் இருக்கும். இதில் பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு ட்ரீ டவர், இந்த அந்த சூப்பர் ஸ்ட்ரீட் கோபுரம், அதில் சென்னை கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல் உயரம் உள்ள அந்த பூங்காவில் அது குளிர் சாதன வசதி செய்யப்பட்டு அது மேலே சென்று அங்கே சுற்றுச்சூழலை நேரடியாக சென்னையினுடைய அழகையும் பார்க்கலாம். ஆமாம், லிஃப்ட் மூலியமாக பாருங்க.
அது இல்லை 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 அது பண்ணப்படமாங்கிறாரு. இது வந்து அந்த இந்த செம்மொழி கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூற்றாண்டு பூங்கா தங்க புதிதாக அமைக்கப்படுகிறது. இது உலக தரத்துடன் உலக நாடுகளில் இது போன்ற டவர், இது போன்ற டவர், சூப்பர் ட்ரீ டவர்லாம் இருக்குது. இங்கே நம்ம நாட்டில் இல்லை. அதனால் இந்த மையமாக இந்த டவர் மூலமாக 102 அடி கொண்ட டவரில் போய் பார்த்து அந்த சுற்றுச்சூழலை பார்க்கலாம். சென்னை மாநகரத்தை பார்க்கலாம். அதே போல் இந்த 2 பூங்காவுக்கு இணைப்பாக ஒரு பாலம் இணைக்கப்பட்டு அதுவே ஒரு வாக்கிங் போகிற நல்ல எஃபெக்ட், நல்லது. 102 அடி. எது இது பஸ்ஸெல்லாம் கீழே பஸ்ஸு போகிறதே எல்லாத்துக்கும் இறங்கிடலாமா தான் சொல்லுவாங்க. டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் தான் அந்த பாலம் நிர்மாணிக்கப்படுகிறது. இல்லை பஸ்ஸு ஓடாது பாலத்தில், மனுஷன் நடக்கிறது தான். அது போல் அது தாங்கக்கூடிய வைக்கலாம். இது 6 மாத காலத்துக்குள் இப்படி நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா இதுகட்டத்தை முடிக்கப்படும். ஆமாம். புதிய ஜிப்லைன் வந்து புதிய மாடலாக இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அது பின்காலத்தில் அது விரிவுபடுத்தப்படும். நான் பூங்காவை பற்றி பேசுகிறேன், நீ மழையை பற்றி பேசுகிற. பயிர் இழப்பெல்லாம் தமிழக அரசு துறை தமிழ்நாட்டு நம்முடைய அரசுடைய பணம் தான். மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒன்றும் பணம் தரல. அவங்க எந்த நிவாரணமும் கொடுக்கப்படவில்லை. அது அழுத்தமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கோ எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழக அரசு சொந்த தொகை மூலமாக தான் இந்த பணத்தை நிவாரணம், விவசாய சம்பந்தமாக அனைத்து உதவிகளும் தமிழக அரசு முதல்வருக்கு அவர் அளித்திருக்கிறார்கள். அது உடனுக்குடன் இது வழங்கப்படுகிறது. ஆனால் கேட்ட தொகை பணம் வரவில்லை. கிட்டத்தட்ட இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களே கேட்டிருப்பீங்க எவ்வளோ அது துறை முதலமைச்சர். ஆக இதை வந்து நல்லா ஆரோக்கியமான எல்லோரும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக இதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் தான் இதை பணியை, அது துவக்கப்பட்ட பணியை நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்ய வந்திருக்கின்றோம். அதே போல் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு ஊடகத்திற்கு தெரிவுபடுத்தி